ரமணி மருத்துவ ஜோதிடம் அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சாப்பிட்டவுடன், அதாவது உணவு உண்ட பிறகு ஒரு சில செயல்களை செய்யக்கூடாது என்று இருக்கிறது. பொதுவாக நம்ம சாப்பிட்ட உடனே உணவு ஜீரணமாவதற்கு குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும். அதுக்கு பிறகுதான் எந்த சாப்பாடோ உணவோ ஏதோ எடுத்துக்கிடணும். அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, பசித்து புசி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பொதுவா மதியமா இருக்கட்டும் ராத்திரியா இருக்கட்டும், சாப்பிட்ட பிறகு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆவதற்கு முன்னாடி உறங்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்ட பின்னாடி குறைஞ்சது 2 மணி நேரம் கழிச்சு தான் ஒன்று படுக்கணும், இல்லை தூங்குறதுக்கு போக வேண்டும். அப்படி போனாதான் நல்லது. இல்லைன்னா ஜீரணம் ஒழுங்கா ஆகாது, ஜீரண மண்டலம் செயல்படாது. அதே போல ஒரு சில பேர் சாப்பிட்ட உடனே குளிக்க போகணும்னு ஒரு சில பேருக்கு பழக்கம் இருக்கும். குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அவங்களுடைய வேலை பொழிவின் காரணமாகவோ குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி சாப்பிட்ட உடனே குளிக்க கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அது நம்ம ஜீரணத்தின் போது உடம்புல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, உஷ்ண வெப்பநிலை இருக்கணும். அந்த உஷ்ணத்தை இந்த பச்சை தண்ணியோ அல்லது தண்ணியோ குறைச்சிரும். அப்போ ஜீரணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட பிறகு இடையிடையே நீர் பருகக்கூடாது. சாப்பிட்ட உடனேயும் அதிகமான அளவு தண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த ஜீரண சுரப்பு நீர்கள் டைலூட் ஆயிரும். அது தன்னுடைய தன்மையை இழந்து போனதுனால அது ஜீரணிக்கிறதுக்கு லாயக்கில்லாத ஒரு சுரப்பு நீர்களாக மாறும் பொழுது அஜீரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால சாப்பிட்ட முடிச்ச பிறகு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நம்ம தாகத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப நீர் பருகிக்கலாம். நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீர் பருகிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில விருந்துகளுக்கோ ஒரு கல்யாண வீட்டுக்கோ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இலையில ஒரு மூளையில வாழைப்பழம் வச்சிருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி பழம் உணவு முடித்த உடனே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம்ங்கிறது தவறான பழக்கங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா உணவு செரிப்பதற்கு ஆகக்கூடிய நேரத்தை விட இந்த மாதிரி பழங்கள் ஜீரணமாவதற்கு அதிக அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அப்போ உணவு ஜீரணமானா கூட இந்த பழம் ஜீரணமாகாம இருக்கிறதுனால அங்க வாயுக்கள் அதுல ப்ரொடியூஸ் ஆகும். இதனால வாயு தொந்தரவுகள் அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. செரிப்பதற்கு பிரச்சனைகளை இது கொடுக்கும். அதனால சாப்பிட்ட உடனே பழங்களை எடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சில கல்யாண வீட்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, இல்லை ஐஸ் வாட்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஐஸ் வாட்டரோ அல்லது ஐஸ்கிரீமோ சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ஜீரண சக்திக்கு வயிறில் கொஞ்சம் உஷ்ணம் வேணும். அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஐஸ்கிரீம் என்ன பண்ணிடும், அந்த உஷ்ண சக்தியை குறைக்கும் பொழுது அந்த ஜீரணமாகக்கூடிய விஷயங்கள் ஜீரணம் ஆகாது. அதனால குளிர்ச்சியான பொருட்கள் வெப்பத்தன்மையை கெடுத்து விடுவதனாலே நமக்கு உணவு ஜீரணமாகாது. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு சில பேர் நிறைய வேலை பார்ப்பாங்க, பரபரப்பா இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க போவாங்க, ரொம்ப வெயிட்டை தூக்குவாங்க, ஓடுவாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்ம சாப்பிட்ட உணவானது அப்படியே அந்த குழாய் வழியா மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படி மேல வரும் பொழுது நெஞ்சு எரிச்சல், வாயு தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மருத்துவ ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னா, குரு சனி பார்வை யார் ஒருத்தர் ஜாதகத்துல இருக்குதோ அவங்களுக்கு அடிக்கடி அஜீரண கோளாறு ஏற்படும், வாயு தொந்தரவு வரும், கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ராப்ளம் வரும். பொதுவாக அந்த அஜீரணத்துக்கு உண்டான அதனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியான காரணம் பாவகம் எது அப்படின்னு சொன்னா, பொதுவாக அவங்களுடைய 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். அதே மாதிரி இந்த ஜீரண பிரச்சனைக்கு உண்டான காரக கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு, சனி, ராகு. அதனால
நாம் உணவு அருந்துவதற்கு பிறகு செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்த்தோம் என்று சொன்னால் தேவையில்லாத இந்த வாய்வு பிரச்சனையோ, அல்சர் பிரச்சனையோ, ஜீரணமாகாத பிரச்சனையோ நாமல் தவிர்க்கலாம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.